18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நேரா போகும் ஒண்ணா பாக்குறதுக்காக. சம சினிமாக்குள்ள போறங்க. மழை பெஞ்சு ஓய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு ராஜஸ்தான்ல. பாருங்க, ஒரு மலையில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் உட்கார முடியும்? இயற்கை உபாதையை கணிக்க போகணும்னா சரின்னு சொல்லி பாத்ரூம் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாத்ரூம்குள்ள ஒரு பாம்பு உட்கார்ந்து இருக்கு. நான் தான் உள்ள உட்கார்ந்து இருக்கேன்ல, கதவை தட்டிட்டு வரப்படாதா அப்படின்னு கேட்கிற மாதிரியே உட்கார்ந்து இருக்குங்க. அப்படியே நேரா கோயம்புத்தூர்ல மார்க்கெட்ல கசமுச்சான்னு ஒரே சத்தம். என்னன்னு போய் பார்த்தா ஒரு அம்மா பூ வாங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாக ஓடிருக்கு. அந்த பூக்கடைக்காரர் செவனேன் இருக்க மாட்டாம அவர் வாட்டுக்கு வாயை கொடுத்து என்னம்மா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்டு விட்டார். அந்த அம்மா விட்டாக பாருங்க, லெப்ட்ல விட்டு ரைட்ல எடுத்து ரைட்ல விட்டு சென்டர்ல போய் அவங்க கேள்வி அப்படி சுத்தி வருது. அவங்க ஒரு வழக்கறிஞரா. முதல்ல இப்படிலாம் பேச நிப்பாட்டுங்க. அவங்க ட்ரெஸ் அவங்க உரிமை. ஓகேயா? உங்களை யாரும் ஒண்ணு பண்ண போறது இல்ல. நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தா போதும். நேரா கவுண்டருக்குள்ள போறான். எடப்பாடி ஐயா பச்சை கலர் வண்டி எடுத்துட்டு சும்மா பந்தாவா சுத்திட்டு வரார்ல. அவர் இப்ப இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம முதல்வர் ஐயாவை ஒரு விஷயம் கேட்கார். நீங்க திராவிட மாடல் கீழே அது எங்க இருக்கு நான் தேடி பார்த்தா அதுல ஊழல் மாடல் தான் இருக்கு, அதுல உதார் மாடல் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மாடல் தான் இருக்கு அப்படின்னு எதுகை மூனையில பேசுறாருங்கல்ல. இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ரோல் மாடல் உண்மைதான். ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபா கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. அத்தனையும் பொய், வடிகட்டிய பொய். அதுக்கு ரோல் மாடல், அது ரோல் மாடல் திமுக. அதே போல போட்டோ ஷூட் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அப்படியே முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் வந்தார் சண்முகையா. ரொம்ப நாள் ஆளை காணோம். வந்த உடனே காட்டுன்னு காட்டுற மாதிரி கேட்கிறாரு. ஏயா, எங்க குடும்பத்துக்குள்ள 1000 இருக்கும், குறைஞ்சபட்ச 25 இருக்கும். அதை கேட்க நீங்க யாரு? நாங்க 4ஆ பிரிவோம், 8ஆ பிரிவோம், 12ஆ சேர்ந்துக்குருவோம். யா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறாருங்க. கூட்டணி ஆட்சி தான். சரி, அது எங்க கஷ்டம், என்ன பிரச்சனை? நாங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம், கூட்டணி ஆட்சியில் இல்லைன்றது நாங்க பேசுகிறோம். நாங்க உங்களுக்கு எங்கேயா நோவுது, எங்க வலிக்குது? நாங்க விவாதம் பண்ணு பண்ண மாட்டோம். எப்ப பாரு அண்ணா 4ஆ போச்சு, 3ஆ போச்சு, 5 அது எத்தனை போனா உனக்கு என்னடா நோவுது? அது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம். இணையணுமா? நீ யாரா எங்களை இணையம் சொல்றது? நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி முளைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நிற்கிறோம். அவனை நாங்கள் சேர்க்கணுமா? அதை சேர்க்கணும் சொல்றதுக்கு நீ யாரு? எங்களுக்கு
அது நாங்க பாத்துக்கணும். இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம டிடிவி ஐயாவை சுத்தி தான் அரசியலே ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் ஐயா ஐயா மீண்டும் எடப்பாடி கூட சேர்ந்துருவீங்களா, அவர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு மனுஷனுக்கு கோபம் மூக்கு மேல வந்துச்சு. ஆனா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவர் யாருங்க என்னைய ஒதுக்கி வைக்கிறது, நான் அவரை டெலிட்டே பண்ணிட்டேன், நான் யார் தெரியுமாங்கிற மாதிரி கேட்டாரு. அப்படியே கணங்கணன் இருக்கு. அம்மாவுடைய கட்சி தலைமை தாங்கிறதுல எங்களுக்கு எந்த வித கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளர் தான் எங்களுக்கு பிரச்சனை. அவர் என்ன பிஸ்கோத்து எங்களை வந்து ஏத்துக்கிறது, நாங்க தான் அவரை வேணான்னு சொல்றோம். இது என்ன கேள்வி இது நீங்க கேட்கறது? இப்போ நாங்க எந்த இடத்துலயும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஏதாவது ஒரு உங்க இதுல அடிக்கடி வந்து கேட்பீங்க சொல்லியிருக்கா? அதெல்லாம் கிடையாது. அவர் எங்களை ஏத்துக்குவார நாங்க வானத்தெல்லாம் பார்க்கல. நீங்க ஒரு தொலைக்காட்சி பேட்டியில அவங்க போட்டிருந்தாங்க, அவைப்பாடி டிடிவிக்கு இன் ஓபிஎஸ்க்கு அவுட் அப்படின்னு போட்டு டிடிவிக்கு இறக்கம் கேட்ட அன்னைக்கு அடுத்த நாள் நான் திருச்சியில் என்ன பேட்டி கொடுத்துருக்கேன்னு உங்க இதுல பாருங்க. புரியுதா? காலம்லாம் பதில் சொல்லாது, உரிய நேரம் வரும், நேரத்தில் நேரமும் பதில் சொல்லாரு, நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அந்த நேரம் வந்துட்டு நான் பதில் சொல்றேன். அப்படியே இன்னொரு கேள்வியை கேட்டோம். ஐயா அரசியல் கத 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 கணிந்து இருக்கு, அதுவும் அண்ணாமலை ஐயா உங்களை வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏகத்துக்கு இருக்குன்னு கேட்டோம்னா சொல்றாரு, அவரும் நானும் பாலிய சிநேகிதர்கள், இன்னைக்கு நேத்து இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தண்ணி ஊத்தி வளர்த்து வச்சிருக்கிறோம், இடையில சடக்குன்னு நான் வெளியில வந்துட்டேன், அதுக்காக அவரோட பேசக்கூடாதா, ரொம்ப தேவையில்லாம பேசாதீங்க, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டார். அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக. அதனால அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய பொழுது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில பேசிக்கொள்வோம். அவர் வெளியூர்ல நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் இன்னும் தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார், நீங்கள் எல்லாம் அவசரப்பட வரான்னு சொல்லுவார். அதேதான் திரும்பி வந்து சொன்னார் என்னுடைய முடிவை கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. அப்படியே நம்ம அண்ணன் திருமாவட்ட போய் அண்ணன் சனிக்கிழமை ஆனா விஜய் வந்து மீட்டிங் போறார், மக்களை சந்திச்சு எல்லாம் கேட்கிறார். ஆனா அவருடைய மீட்டிங்க்கு பாத்தீங்கன்னா கரண்டை கட் பண்றாங்க, அதை கூடாது இதை கூடாது ஏகப்பட்ட கட்டுப்பாடு போடுறோம்னு சொல்றாங்களேண்ணா. இங்க வரங்க கூட்டணியில நாங்க இருக்கோம்ல, எங்க கொடிக்க பத்தியே தூக்கி பிடிங்கி போட்டுறாங்க, எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு தான், எல்லாருக்கும் ஒண்ணுதான், புதுசா ஒண்ணும் பண்ணல, போங்க அப்படின்ட்டார். திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்ப்பு என்பது வேறு, வெறுப்பு என்பது வேறு. அவர் தான் என்ன செய்ய போகிறோம், தான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார். வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் எடுபடாது. அப்படியே நம்ம செந்தமிழர் அண்ணன் வந்தார், அவருக்கு விஜய்னால கடுக்கா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு மாவை வாங்கிட்டு வந்தா இட்லி ஊத்தலாம், தோசை ஊத்தலாம், பணியாரம் ஊத்தலாம், கொலக்கட்டை கூட முடிஞ்சா செய்யலாம். ஆனா பாசக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டா மத்ததெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? அண்ணன் இருக்கிற வரைக்கும் எது நடக்காதுங்க. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? வருமா வராத இந்த கேள்வி உங்களுக்கு வரல, எனக்கு வரும்ல. தம்பிகிட்ட கேட்கணும்னு தோணும், காங்கிரஸ் அப்போ கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரசின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க. இது என்னை விமர்சிக்கிற தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்து தான். ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க. இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன, பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன, இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை? காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை. காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேறு. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது. அதே தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். உங்களுக்கு புரிதா? சிக்கல் புரிதா? அப்ப விளக்கணும்.
இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. அப்படியே நம்ம அக்கா வந்தாங்க. அக்கா முகத்துல அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மின்னுது. நம்ம தமிழிசை அக்கா அவங்க சொல்றாங்க, பிரதமர் எது செஞ்சாலும் எல்லாருக்கும் நல்லது. அவங்க இப்ப ஜிஎஸ்டி பத்தி இது பண்ணிருக்காங்கல்ல, நான் அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஜிஎஸ்டி எவ்வளவு பெரிய விஷயம், அதை விட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பிரதமர் மோடி ஐயா என்ன சொல்றாரோ அதை அப்படியே வழி முழிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எப்படி விலைவாசி இருந்தது? 17 வகையான வரி இருந்ததா இல்லையான்னு திருமாவளவன் எனக்கு பதில் சொல்லட்டும். இந்த ஸ்லாபை எப்படி உருவாக்குனாங்கன்னு அவருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த 17 வரியும் கூட்டும் பொழுது அது 16% வந்து அதுல 18%, 5% வந்து அது 5% போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 65 லட்சம் பேர் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டி கொண்டிருந்த வணிகர்கள் இன்னைக்கு 1,30,00,000 பேர் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக முறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். அந்த முறைப்படுத்துகின்ற கால அவகாசமும் என்ன? ஜிஎஸ்டி வரியை பார்த்து மோடி அவர்கள் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. மாநில அரசுக்குள்ள பங்கை கொடுக்க தான் செஞ்சாங்க. மாநில அரசு சும்மா இல்ல நான் சொல்லல, அது மக்களுக்காக தான் செலவு செய்யறாங்க. அதனால ஒரு நாட்டின் வரி விகிப்பை குறைத்திருக்கிறார்களே என்று நினைக்காமல், ஏன் அன்னைக்கு குறைக்கல, ஏன் நீங்க 17 வரியை நீங்க ஆதரிச்சுட்டு கொண்டிருந்தீங்க? அன்னைக்கு மரியா போடாம என்ன இன்னைக்கு வரி போட்ட மாதிரி பேசுறீங்க. நம்ம தமிழிசை அக்கா சொன்னதுக்காக நம்ம ரகுமதி ஐயா வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமாமா அக்காவுக்கு மோடி ஐயா என்ன செஞ்சாலும் ஓகே தான். ஜிஎஸ்டியை ஏத்துனாலும் அது நல்லது, ஜிஎஸ்டியை குறைச்சா அது நல்லது, மோடி ஐயா வெளிநாடு போனா நல்லது, உள்நாட்டில் இருந்தா அதுவும் நல்லது. அக்கா அப்படித்தான் அப்படிங்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்திருக்கலாமே, இந்த பலனை பொதுமக்களுக்கு முன்பே தந்திருக்கலாமே. அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் நன்மை தந்திருக்கிறோம் சொன்னால் இந்த பணம் எல்லாம் ஒன்றிய அரசு அதோட விட்டுருவேன். அடுத்து இந்த அரசியல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தைலாபுரத்து ஐயாவுக்கு அவங்க அரசியல பெரு அரசியலா இருக்கு. எங்க பேரை சொல்லி நான் தான் பாமகன்னு அங்கங்க 10 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவியில நம்பாதீங்க, பாமக நான் தான், வன்னியர் சங்கம் நான் தான், எல்லாமே நான் தான். ஆமா போங்கட்டார். பையா பொய் வச்சுட்டு பேசுறதுனால அவனுடைய வேஷம் கலைந்து விட்டது, கலைய போகுது. அது பொய் சொன்னவங்க ஐயோ பொய் சொல்லிட்டுமேன்னு ஏங்க போறாங்க. அந்த அளவுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உண்மையான 46 வருஷமா ஓய்வின்றி உழைச்சிட்டவன் தான். ஆனால் இன்னைக்கு சில ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேஷம் நிச்சயமாக கலைக்கப்படும். நீங்கள் பார்த்தீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் தான் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நாங்கள் தான் சொல்லும்போது இன்னொருத்தர் நீங்கள் கேட்பீங்க, அது யாரும் அந்த கும்பல் தான். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நீக்கணுமோ அன்னைக்கே கலைஞ்சு போயிடுச்சு. உசாருக்குள்ள போறோம். குடியாத்தத்தில் ஒரு தம்பி விளையாண்டுட்டு இருந்திருக்கான். இந்த விளையாட்டை பார்த்த உடனே ஒரு கும்பலுக்கு இவனை தூக்கிட்டு போய் பணம் பறிச்சா என்னன்னு ஆசை வந்திருக்கு. தூக்கிட்டாங்க. போலீஸுக்கு போயிருச்சு. போலீஸ் வியாபியான்னு வந்து கும்பலை துரத்த புள்ளைய விட்டுட்டு அவங்க ஓட்டாங்க. இப்போ அந்த கும்பலை துரத்திட்டு போலீஸ் போயிருக்கு. உள்ளக்காடுகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாராவது உங்களை தூக்குனான்னு வச்சுக்கோங்க, சும்மா கத்தி காதை கிழிச்சு விட்டுருங்க. ஆமா, வழக்கமாக நம்ம நேரம் ஊப்பிக்கு போவோம்னா அங்கே தான் இன்றைக்கும் போகிறோம். ஒரு பாப்பா போயிட்டு இருந்திருக்கு பள்ளிக்கூடத்தில். அந்த பிள்ளைய இந்த பையனை வந்துருக்கேன் சீண்டி இருக்கேன். அந்த பிள்ளை உஷாரா பக்கத்தில் இருந்த ஒரு லைப்ரரிக்குள்ளே ஓடி இருக்கு. அப்புறம் அங்கே உள்ளவங்களை விரட்டி விட்டு போலீஸுக்கு போட்டு இந்த பிள்ளைய வீட்டில் இருந்து கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்கள் புள்ளக்காரர்கள் வந்து தொட வந்தால் காம்பஸ் எடுத்து நறுக்குன்னு குத்தி விட்டுருங்க. ஆம்பிடுச்சேன்.
அதாவதுங்க தங்க விலை நாளுக்கு நாள் எகிறுது. அதனால கொண்டு போன காசு கம்மியாக இருந்திருக்கும் போலுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி நகையை வாங்க முடியல. அதை எடுங்க இதை எடுங்கன்னு ஒரு கை இந்த பக்கம் ஆடுது, இன்னொரு கையில் நகையை உருவிட்டார், சரின்னு போயிட்டார். அப்புறம் சிசிடிவியில் மாட்டிட்டார். அப்படித்தான். அடுத்த நேரம் மக்களை கூட்டம், இங்க வாங்க, பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று. இந்த மாதிரி ஆட்களை நீங்க என்ன நினைப்பீங்க? ஏன் அப்படி கேட்கோம்னா, இப்போ தமிழ் வாழ்க, சென்னை வாழ்க, தமிழ்நாடு வாழ்க இப்படி சொல்றாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்றது பூரா பாருங்க வெளிநாட்டு சாமான், ட்ரெஸ்ல இருந்து கண்ணாடியில இருந்து சாப்பிட்றது கூட ஐ எம் ஒன்லி டேக்கன் பீஸா அண்ட் பர்கர் இப்படி தான் பேசுறாங்க. ஆனா தமிழ் வாழ்கங்காக. இந்த முரண்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன செய்யலாம்னு கேட்டோம். யாத்தே கோபம் அவ்வளவு வருது நம்ம ஆளுகளுக்கு. பதில்ல இப்ப இருக்கிற நுகர்வு கலாச்சாரம் முழுக்க முழுக்க பிராண்டிங், விளம்பரம் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இப்போ நாம உள்நாட்டில் தயாரிக்கிற பொருளை நுகர் பண்ணும்போது நுகர்வோரும் சரி திருப்தியா இருக்கும், அந்த தயாரிப்பாளருக்கும் இந்த கம்ப்ளீட் செயின் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே எல்லாருக்கும் வெளியே இருக்க மேலே தான் மோகம் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிறது அருமை யாருக்கும் தெரியாது. உள்ளே இருக்கிறது ஏதாவது வாங்கினா உள்ளூர்காரன் போல சிக்கணுமா. நம்மளோட வாய்ப்பு அதிகரிக்கும் போது பழைய இதை மறந்துடுறாங்க, நம்மளோட வாழ்வாதாரத்தை மறந்துடுறாங்க. வெளிநாட்டு பொருள் நாடி போறாங்கன்னா எல்லாமே இப்போ லேட்டஸ்ட். என்னைக்கு இந்த டச் செல் எல்லாம் வந்துச்சோ விளம்பரத்தை பார்த்து மக்கள் நிறைய கெட்டு போறாங்க. உள்நாட்டு பொருள் வாங்கினா விலை அதிகமா இருக்குது, நம்ம கேட்குற பொருள் வந்து கிடைக்கிறது இல்லை. நம்ம போய் ஒரு கடையில் கேட்டோமா அந்த பொருள் அதிகமாக விலை சொல்கிறாங்க. விலை குறைவாக இருக்கிறத தான் பயன்படுத்துறத வெளிநாட்டு பொருளை வாங்குறாங்க. விவசாய பொருள் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற விவசாய பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு எங்கே வருது? முக்காய்ச்சி பார்த்தோம்னா வாய்க்காலையும் வரப்புலையும் தான் கொட்டிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு விலையை மலிவாக வாங்கிட்டு நம்ம விவசாயிகளுக்கான சப்போர்ட் நம்மளே பண்ணுறதில்ல. ஆன்லைன் வியாபாரம் அப்படிங்கிற பேரில் நம்மளோட உள்ளூர் வியாபாரிகளோட அனைத்து வியாபாரத்தையும் நம்ம வந்து நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் இன்னைக்கு வந்து உலகமயம் ஆயிடுச்சு. நம்ம பொருள் வெளிநாடுகளில் விற்பனை ஆகுது, வெளிநாட்டு பொருட்கள் நம்ம நாட்டிலையும் விற்பனை ஆகுது. அதை முழுமையாக நம்மளால் தவிர்க்க முடியாது. ஃபாரின் பொருள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் வந்து பொருள் நல்லா இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, அதனால ஃபாரின் பொருளை உபயோகப்படுத்துவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், அது வந்து வெளிநாட்டு பொருளாம், ஏன் உள்நாட்டு பொருள் இருக்குது, அது கூட வாங்கலாம். அங்கே உங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் இதாக இருக்குது, தெளிவாக இருக்கனால அங்கே உள்ளது இது வாங்குறாங்க. உள்நாட்டு பொருளுக்கு மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுக்கு அரசு முன் வந்து உள்நாட்டு பொருளுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி நம்ம அதை கொண்டு வரணும். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளோட தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உள்நாட்டு கம்பெனிகளுக்கு அரசுகள் வந்து சலுகைகளை அதிகப்படுத்தி அதுங்களுக்கான மானியம், அந்த மாதிரி இட வசதி, மின்சாரம், அந்த மாதிரிலாம் வந்து குறைந்த விலையில கொடுத்து அரசு தான் அதை ஊக்கப்படுத்தணும். நம்ம தர்பாரில் பார்த்தீங்கல்ல, எல்லாம் பிடிச்சிருந்ததா? சந்தோஷம் தானே? சரி, அப்படியே போய் பொத்து அப்படியே போய் படுத்துங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.